இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரே ஆனால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது. நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள், அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள். வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் சமைக்கும் போது பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு, இராணுவ வீரர்களுக்கு, ஊர் காவல் படை, போர்ப்படை தளபதி இந்த மே மாசத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று கிரகமாலிகா யோகம் நடைபெறுகிறது. அப்படி இந்த மாசம் பிறக்கக்கூடிய, இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளா அதிர்ஷ்டசாலிகளாக வேற இருக்க போறாங்க. இந்த மே மாசத்துல பல நன்மைகள். பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா, உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை, அதாவது மீன ராசியில் குருவுடைய வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமேவும் பொதுவாக இந்த சனியும் செவ்வாயும் சேர்வாரேயானால் அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு பாவ தோஷம், அந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடாது குருவுடைய வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், அதெல்லாம் பேச்சு வாக்கில் இருக்குமே தவிர, ஏட்டில் இருக்குமே தவிர நடைமுறைக்கு மாறுபடும். நிறைய ஜாதகத்தில் வெற்றி பெற்றவங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, செயலாற்றல் இருக்கவங்க, நிறைய நகைச்சுவை நடிகர்கள். நீங்கள் நகைச்சுவை நடிகர்கள் நிறைய பேரை எடுத்து பார்த்தீங்களா, அதே போல் அரசியலில் வந்து பேச்சாளர்கள் இருப்பாங்க, மேடை பேச்சாளர்கள், அப்புறம் இலக்கிய பேச்சாளர்கள், பாடலாசிரியர்கள். இவங்க இந்த மாதிரியான வெற்றி பெற்றவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். நிறைய பேர் இப்போது வீட்டில் வேலை செய்யும்போது அல்லது வந்து 10 பாத்திரம் தேய்க்கும் போது, லேடிஸ்லாம் சமைக்கும்போது பாட்டு பாடிகிட்டே இருப்பாங்க, இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். தூங்கும்போது பாட்டு கேட்குறது, அதிகமாக பாட்டு பாடுறது, கூடவே பாடிட்டே வருவாங்க. எல்லா இடத்துலும் ட்ராவல் பண்ணும்போது, குளிக்கும்போது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கும் போதெல்லாம் சாப்பிடும் போதெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இவனுக்கெல்லாம் என்ன தான் கிரகம், இதை கூட நாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் பாருங்கள், கண்டிப்பாக சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அப்போ பாட்டு பாடுறது ஒரு பாவதோஷமா என்ன? அப்படி கிடையாது. இல்லை, ஜெயிக்கிறது, ஒரு ஜோவியலாக இருக்கிறது, கலகலப்பாக இருக்கிறது, இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு அற்புதமான கலை. அப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தால் பாவதோஷம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கனாக்கா, கண்டிப்பாக அப்படி ஒரு ஜோசியர் சொன்னார்னாக்கா அவர் கண்டிப்பாக தோற்று தான் போவார். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மே மாதம் ஏற்படுது. மே மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் குருவுடைய வீட்டில் அமைந்திருக்கிறாங்க. வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரம் ஏறி இருப்பது மேலும் சிறப்பு. இதனால் இது யாருக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் அமையும்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இராணுவ வீரர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஊர் காவல் படை மற்றும் RPF, CPF அந்த மாதிரியான படை வீரர்கள், போர்ப்படை தளபதிகள், அப்புறம் இது மாதிரி நாட்டை காப்பாற்றுறதுக்காக உளவுத்துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்தவங்க. அதே போல் கம்யூனிகேஷன்ஸ், அது யார், அந்த செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அப்புறம் வந்து அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு, மேன் பவர் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு. அப்போ யாரெல்லாம் இந்த காப்பாற்றக்கூடிய இடங்களில் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரியான தொழில் செய்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் இது சிறப்பானதாக இருக்கும். அதே போல் மெயினாக
ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரொம்ப டிமாண்டாக இருக்கும். ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கேஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆயிலு, கேஸு, எல்லா விதமான ஆயிலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த இடத்துல. அதே போல் லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, செவ்வாய் வந்து கனிம வளம் இல்லையா, பூமி இல்லையா, அப்போ வந்து கனிம வளம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு. அப்போ இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன், அதாவது காய்லாங்கடை நடத்துகிறவங்களிருந்து விவசாய பெருமக்கள் இருந்து எல்லாருக்குமே இந்த மே மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகுது. அப்போ இந்த சனிக்கு என்னெல்லாம் பார்வை? 3, 7, 10 பார்வை இருக்குது. செவ்வாய்க்கு என்ன பார்வை? 2, 7, 8. அப்போ இந்த செவ்வாயும் சனியும் எங்கெல்லாம் சேர்ந்து பார்க்குறாங்க, அதோட கூட அவங்களுக்கான கேந்திரங்கள், அவங்களுக்கான திரிகோண வீடுகள், இது எல்லாமே பலப்படும். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இந்த மே மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று போராத குறைக்கு சனி செவ்வாய் சேர்க்கையோடு கிரகமாளிகா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரகமாளிகா யோகம்னா அப்படியே கிரகங்கள் வந்து 8 கட்டங்களில் இல்லை 9 கட்டங்களில் மாலை போட்ட மாதிரி அமைகிறது கிரகமாளிகா யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மே மாதம் அந்த மாதிரி ஒரு கிரகமாளிகா யோகம், அதாவது மே மாதம் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி 4 நாள் சந்திரனோடு சேர்த்து, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மே மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஒரு 12ஆம் தேதி வரையிலுமே கூட அந்த கிரகமாளிகா யோகம், கொஞ்சம் குழந்தை பிறக்கிறதுக்கான, அப்படி இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகளாக அதிர்ஷ்டசாலிகளாக வேறு இருக்க போகிறாங்க. அப்போ பல நன்மைகள் ஒளிந்திருக்கின்றன. இந்த மே மாதத்தில் பல நன்மைகள் உள்ளே ஒளிந்திருக்கின்றன. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரகசியங்கள் உள்ளே இருக்கான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய தேடுதல் என்ன, உங்களுக்கு என்ன கிடைக்கணும், நீங்கள் எதை தேடுறீங்க? பணத்தை தேடுறீங்களா, பொருளை தேடுறீங்களா, அருளை தேடுறீங்களா, நிம்மதியை தேடுறீங்களா, ஆரோக்கியத்தை தேடுறீங்களா, ஒரு அதிகாரத்தை தேடுறீங்களா, ஒரு பதவியை தேடுறீங்களா, ஒரு அதிர்ஷ்டத்தை தேடுறீங்களா? உங்களுடைய தேடுதல், அந்த தேடுதல் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ரகசியத்தை நாம் விளக்கி திரை நீக்கி பார்த்து விடுவோம். வாருங்கள். ரிஷபராசி, மே மாதத்தை பொறுத்த வரையில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சுக்கிரன் ஆட்சி, அதாவது உங்கள் ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பலம், திக்பலம்னு சொல்லுவாங்க. அதை திக்பலம் எதை சொல்லுவாங்கன்னா, லக்னத்தில் குரு இருப்பது, லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருப்பது, அல்லது லக்னாதிபதியோடு குரு சேர்ந்து இருப்பது, இதெல்லாம் ஷட்பலம் திக்பலம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருந்துட்டோம்னாக்கா எப்பேற்பட்ட கவலைகள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சரி பண்ணிட, ஒரு ஸ்மைலிங்காக, எதை பற்றியும் கவலைப்படாமல், மனசில் பயமே இல்லாமல் இவங்கெல்லாம் அப்படி சிரிச்சுக்கிட்டே அந்த விஷயத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்களாம். யார்? திக்பலம் பெற்றவர்கள், ஷட்பலம் பெற்றவர்கள். அவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ஏப்பா நீ என்ன பயப்படவே மாட்டியா, ஏயா நீ இவ்வளோ அலட்சியமாக இருக்கே அப்படின்னு கேட்க போனாக்கா, பார்த்துக்கலாம் விடுங்க, சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டாக்கா, திக்பலம் பெற்றவர்கள். அப்போ அதை போல் ரிஷபராசி நேயர்களே, 18 மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ஒரு வட்டம் அடித்து, ஒரு ரவுண்ட் அடித்து மீண்டும் உங்கள் ராசியில் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போது சுக்கிரன் ஆட்சி, ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று அந்த சுக்கிரனுக்கு 2வது வீட்டில் குரு பகவான், அற்புதமான கால நேரம், 8ஆம் அதிபதி, 8க்குடையவன் 2இல் இருப்பது சிறப்பு. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க சார், 8ஆம் இடம் புதையல். 8ஆம் இடம் புதையல் சாமி. புதையல்னால் வெறும் பொன் பொருளை மட்டும் நினச்சிடாதீங்க, உங்கள் வாழ்க்கை ரகசியங்கள். நம்ம ஆளுக்கு என்ன தோணும்? புதையல்னு சொன்னோடனே நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் இங்கே நோண்டி பார்த்துருவோமா, அங்கே நோண்டி பார்த்துருவோமா, பானையை எடுத்துருவோமா, அப்படி தான் இருக்கும்.
நானே ஏமாந்த நாட்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு கால நேரம், பக்குவம் ஏற்படணும், அந்த கிரகம் வரணும், அந்த பக்குவம் ஏற்படணும். அப்போது 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது புதையல் யோகம். எது புதையலுங்க? உங்கள் வாழ்க்கை ரகசியங்கள், உங்களுடைய பிறப்பு ரகசியங்களை நீங்கள் தேட போகிறீங்கன்னு அர்த்தம். எதுக்கியா நம்ம பிறந்தோம், எதுக்கியா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், என்னப்பா நம்ம செய்யணும், குடும்பத்துக்கு நம்ம என்னப்பா செய்யணும்? நீங்கள் வேண்டியதை வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய யோகம்தான் புதையல் யோகம்னு. இப்போ இருக்கும் இடத்துல கிடச்சிடும்ல, வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பேர் தானேங்க அதிர்ஷ்டம். அப்போ ரிஷப ராசி அன்பர்களே, நீங்கள் உலகம் முழுவதும் எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருந்தாலும் சரிதான், அது பொன் பொருளாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், இல்லை அதிர்ஷ்டமாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கும். ஒரு ஏழை விவசாயியாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேணும்? கடன் அடையணும், விளைச்சல் நல்லபடியாக இருக்கணும், விவசாயம் சிறப்பாக இருக்கணும், நல்ல பொருள் கிடைக்கணும். ஒரு பெருசாக இதுக்கு மேலே பெருசாக கேட்டாங்கன்னா ஒன்றும் இது சொல்ல மாட்டாங்க. அது கடன் அடைஞ்சிட்டு பசங்க நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போது ரிஷபராசி நேயர்களே, இந்த மே மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம். மெயினாக உங்களுக்கு சுக்கிரன் குரு இவங்க 2-12 இருக்கிறதுனால வீடு தேடி பணங்காசு வந்து சேரும், பணம் பொருள் வீடு தேடி வந்து சேரும், தொட்டதெல்லாம் விளங்கும் பொன்னாகும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அப்போ ஒரு டெஸ்ட்டுக்காக யாராவது கடன் கேட்டு பாருங்களேன், உடனே கடன் கிடைச்சிரும். அப்போ கடன் கிடைக்கும், கடன் சுமைகள் குறையும், உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷப ராசி நேயர்களே, இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய, அதாவது 2-12 சுபகிரகங்கள் இருந்தால் அது ஒரு அதியோகம். இப்போ ரிஷப ராசிக்கு 12வது வீட்டில் சூரியன் பலம் பெற்று உச்சம் பெற்று சுபகிரகம் இயற்கை சுபராக இருக்கார். ரிஷபராசிக்கு 2வது வீட்டில் இயற்கை சுபராக குரு பகவான் இருக்கிறார். அப்போ 2 பக்கமும் வீட்டுக்கு லெஃப்ட் ரைட்டு 2 பக்கமும் சுபர்களால் சூழப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சூழ்ச்சிகள் விலகும். என்னதான் உங்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு எதிர்மறையாக எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் எப்பேற்பட்ட எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அப்போ உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் அனைத்தும் தீரும். கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. எதிலும் நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். அப்போ இந்த மே மாதத்தை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைகிறது. வருமானம் சிறப்பாக இருக்க போது நிறைய அன்பர்கள் தங்களுடைய வேலையில் ஒரு உயர்வை, ஒரு ப்ரமோஷன், அப்படி இல்லைன்னா ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு நல்ல ஆத்தரைசேஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன், அதே போல் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு, இதை 2மே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நிலையான உத்தியோகம், இந்த ஜாபை ரினிவல் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அல்லது இன்னொரு பாண்டிங் போடுறது, இந்த மாதிரி நீடித்த நிலையான உத்தியோகத்தை தேடக்கூடியவரா நீங்கள். அப்போ உத்தியோகம் நீடிப்பு கிடைக்கும். வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, ரினிவல் பண்ணுவாங்களா, நிச்சயமாக அது உங்களுக்கு நடக்கும்.
அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. ரிஷப ராசி அன்பர்களே, மே மாதம் அற்புதமான மாதம், வாழ வைக்க போகும் மாதம். வழிபாடு கை கொடுக்கும், பரிகாரங்கள் கை கொடுக்கும். ரிஷப ராசி நேயர்களே, கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.